தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் பிரிவினுடைய சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 2 நாள் அரசியல் அமைப்பு கருத்தரங்கிற்கு தலைமை வகிக்கிற தமிழ்நாடு காங்கிரசினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் என் அன்புக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் சந்திரமோகன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் திரு KS அழகிரி அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் கோட்டக்குடி ராஜேந்திரன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே, அன்புக்குரிய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் வருகை புரிந்திருக்கிற அருமை சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் சகோதரி மகேஸ்வரி அவர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, ஆராய்ச்சி குழுவுடைய தலைவர் சகோதரர் மாணிக்கவாசகன் அவர்களே, இந்த அமைப்புடைய பொறுப்பில் இருக்கிற நண்பர்களே, அத்துணை பேருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தாக்கிக் கொள்கிறேன். அருமை சகோதரர் சந்திரமோகன் அவர்கள் வழக்கறிஞர் காங்கிரசினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு குற்றாலத்தில் நடத்திய கருத்தரங்கிற்கு பிறகு சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த பகுதியில் பல்வேறு வழக்கறிஞர்கள் அனைவரையும் அழைத்து 2 நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை, காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனைகளை, காங்கிரஸ் கட்சி எந்த பாதையிலே எதிர்காலத்தில் எடுத்துச் செல்லப்பட வேண்டுமோ என்பதை விரிவாக விளக்கமாக அமர்ந்து ஆலோசிக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியினை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் இயக்கம் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிற போது அந்த நெருக்கடிகளெல்லாம் இருந்து அந்த அரசியல் இயக்கத்தை சரியான பாதையில் அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, அதற்கு சோதனை வருகிற போது அந்த சோதனைகளை நியாயப்படுத்தி அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பல்வேறு பகுதிகளில் அதை நிலைநிறுத்தி வாதிடுவது வழக்கறிஞர் பிரிவு எடுத்து செயல்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் சொன்னது போல இந்த இயக்கத்தை மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த அரசியல் இயக்க வழக்கறிஞர்கள் தான்
அரசியலிலே பெரும்பங்கு வகிக்கிறார்கள் என்பதை இங்கே எடுத்து வைத்தார்கள். தமிழ்நாடு காங்கிரசுடைய மாணவர் காங்கிரசுடைய தலைவராக நான் பொறுப்பில் இருக்கிற போது சட்டக்கல்லூரியில் மாணவர்கள் முதலாண்டு மாணவர்கள் வருகிற போது அந்த மாணவர்களை தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் கல்லூரிக்கே நான் சென்று ஒவ்வொரு மாணவர்களாக அவர்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக கடந்த காலத்தில் மாணவர் காங்கிரஸ் தலைவராக நான் அதை கடைபிடித்திருந்தேன். அதில் பெற்ற பல நண்பர்கள், அதன் மூலமாக அறிமுகமான பல நண்பர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தூண்களாக பல பகுதிகளில் இன்றைக்கு இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பவர்களாக இருப்பதை பார்க்கிற போது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது. அந்த முறையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழக்கறிஞர் தலைவராக இருக்கிற சகோதரர் சந்திரமோகன் அவர்கள் நான் தலைவராக இருக்கிற காலத்திலே தான் மாணவர் காங்கிரசுடைய துணைத் தலைவராகவும் மாவட்ட தலைவராகவும் அதற்கு பிறகு இளைஞர் காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பில் நான் இருக்கிற போது பல்வேறு அரசியல் நிர்பந்தங்கள், நெருக்கடிகள், எத்தனையோ அதிகாரத்துடைய உச்சாணியில் இருப்பவர்களுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் பிறகும் சகோதரர் சந்திரமோகன் அவர்களைத்தான் மாவட்ட இளைஞர் காங்கிரசுடைய தலைவராக அன்றைக்கு நியமித்து இன்றைக்கு தமிழ்நாடுடைய வழக்கறிஞர் காங்கிரசுடைய தலைவராக அவரை நான் பார்க்கிற போது உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமிதமும். சகோதரர் சந்திரமோகன் அவர்கள் இந்த இயக்கத்தை, இந்த பிரிவினை ஏற்று வழக்கறிஞர்களோடு நட்பு பாராட்டி அவர்களையெல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பால் கொள்கை பிடித்தம் பெறுவதற்கு காரணமாக இன்றைக்கு உறுதியோடு மனப்பான்மையோடு இன்றைக்கு அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, இந்த வழக்கறிஞர் பிரிவு என்பது ஒரு அரசியல் இயக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பது, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு 2024 தேர்தலை சந்திக்கிற போது உங்களுடைய தேவை என்பது இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா இயக்கம் மத்தியில் ஆட்சியில் இருக்குது. அவர்களுடைய அதிகார முறையை பல்வேறு வழிகளில் இன்றைக்கு கையாளுகிற போது தேர்தல் களத்தில் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடுபவர்களாக இருந்தாலும் சரி, இயக்கத்தினுடைய தோழர்களுக்காக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் காக்கப்பட வேண்டிய, காத்து நிற்க வேண்டிய, அவர்களுக்கு அச்சுறுத்தல் வருகிற போது அந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் தடைக்கல்லாக நின்று அதை காக்கப்பட வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிறது. இந்த இயக்கம் பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள். எனவே அதில் எதிர்காலம் உங்களுடைய கையிலும் இருக்கிறது என்பதில் நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடர வேண்டும். இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சூழல் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க முடியும். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிற காலகட்டம். அச்சுறுத்தல் என்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் ஆக்கப்பூர்வமான பல திருத்தங்களை இன்றைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய கோரிக்கையினை ஏற்று
பண்டித நேரு அவர்கள் முதல் அரசியல் திருத்தத்தை பிற்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக கொண்டு வந்து அதன் பிறகு பல காலகட்டங்களில் நாம் பல்வேறு சட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்திய சுதந்திரத்தில் என்ன பேச்சுரிமையை என்ன எழுத்துரிமையை இந்த குடிமக்கள் பெற்றிருந்தார்களோ அவற்றுக்கெல்லாம் அடுத்ததாக இரண்டாவது சுதந்திரமாக 2005 அன்னை சோனியா காந்தி அம்மையாருடைய வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது கொண்டு வரப்பட்ட தகவல் அறிகிற உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நாம் கடந்த காலத்தில் கொண்டு வந்தோம். அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்பது 10 ரூபாய் கொடுத்து அரசு மக்களுக்காக செலவு செய்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் நேரடியாக அரசை கடிதம் மூலமாக எழுதி அந்த தகவல்களை பெறுகிற, அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய குடிமகன் என்கின்ற அந்த சுதந்திரத்தை முழுமையாக பெறுகிற வாய்ப்பினை காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திர உரிமை, டிரான்ஸ்பரன்சி இன் நிர்வாகம் என்று மோடி மேடையில் பாராளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருப்பார். அந்த நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொடுத்த அந்த தகவல் அறிகிற உரிமை சட்டம் இன்றைக்கு நீர்த்து போகிற அளவிற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு அவர்கள் அந்த சட்டத்தில் எத்தனை திருத்தங்களை கொண்டு வந்து அதனை நீர்த்து போக செய்து அந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அதிகாரம் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் தகவலை தெரிந்து கொள்ள முடியாது என்கின்ற சூழலில் அன்றைக்கு அதனுடைய 8(1) என்கின்ற அந்த சரத்திலிருந்து அதில் இன்றைக்கு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வரப்பட்டு நாம் அதை சாதாரண குடிமக்கள் அதை தெரிந்து கொள்ள முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரண குடிமகனுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த அவை காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வழக்கறிஞர்கள் பிரிவு நீங்கள் அதனுடைய சட்ட நுணுக்கங்களை நீங்கள் எடுத்து மக்களோடு பகிர்ந்து கொள்கிற போது, காங்கிரஸ் தோழர்களோடு பகிர்ந்து கொள்கிற போது, காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மேடைகளில் அதை எடுத்து சொல்லுகிற போது தான் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் காங்கிரஸ் கொண்டு வந்ததனுடைய இருக்கும் இன்றைக்கு அதை மோடி அவர்கள் நீர்த்து போக செய்ததிலும் எவ்வளவு வேறுபாடுகள், எவ்வளவு சுதந்திர உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மாலே உணர்ந்து பார்க்க முடியும், மக்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல தான் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் எத்தனை இந்த அதிகாரிகளை, தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிற உரிமை இந்த நாட்டுடைய பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கும் இருந்த அவர்கள் 3 பேரும் அமர்ந்து அவர்கள் ஆலோசித்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தேர்தல் கமிஷனுடைய உறுப்பினர்களை இன்றைக்கு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுடைய அதை அவர்களை மாற்றிவிட்டு ஆட்சியாளர்கள் யாரை அவர்கள் வேண்டும் என்று நியமிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு யார் சாதகமாக இருப்பார்கள் என்று எண்ணுகிறார்களோ அவர்களை உள்ளே அமர்த்தி அதன் மூலமாக தேர்தல் கமிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த அரசியல் அமைப்பை சீர்குலைக்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு தேர்தல் என்பதையே ஒரு கேலிக்குரியதாக இன்றைக்கு பாரதிய ஜனதா இயக்கம் கொண்டு வந்து அமைத்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு சாதாரண மக்கள், சாதாரண பிரஜை அல்லது நாங்கள் எல்லோரும் மேடைகளில் சொன்னாலும் அவற்றை விட வழக்கறிஞர்கள் பிரிவில் இருப்பவர்கள்
அதனுடைய சட்டத்தை நீங்கள் விளக்குகின்ற போதுதான் அது மக்கள் புரிந்து கொள்ளுகிற இடத்தில் இருப்பார்கள். எனவே இதுபோன்று பல்வேறு அரசியலமைப்பு அமைப்புகளை எல்லாம் இன்றைக்கு முழுமையாக சீர்குலைக்கிற சூழ்நிலையை தான் இன்றைக்கு இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க முடியும். 2014 நாம் ஆட்சியில் இருந்தபோது அன்றைக்கு அலைக்கற்றை ஊழல் குற்றச்சாட்டு 2G என்று கொண்டு வரப்பட்டு 1,76,000 கோடி ரூபாய் அன்றைக்கு கையாளல் செய்யப்பட்டதாக CAG என்று சொல்லப்படுகிற வினோத் ராய் அன்றைக்கு அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்க வைத்து அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை அன்றைக்கு இந்தியாவை விட்டு அகற்றுவதற்கு காரணமாக அன்றைக்கு இருந்தது. ஆனால் அதே வினோத் ராய் மும்பை நீதிமன்றத்தில் தான் சொல்லிய புள்ளி விவரங்கள் தவறு என்று மன்னிப்பு கேட்டதை இந்த நாட்டினுடைய மக்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் மக்கள் மன்றத்திலே அதை எடுத்து செல்லவில்லை. ஆனால் 1,76,000 கோடி ரூபாய் என்பது 1,76,000 கோடி ரூபாய் என்பது அன்றைக்கு பத்திரிகைகள் அன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே போடப்பட்டு CAG அறிக்கைக்கு அன்றைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு அன்றைய நிதியமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய அவர் இறந்து போனார் அவர் பேர் அருண்ஜேட்லி அவர்கள் பிறகு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அந்த அறிக்கையிலே பாராளுமன்றத்திலே அவர் சொல்லுகிறார், CAG அறிக்கையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று. ஆனால் அன்றைக்கு அந்த அறிக்கையை அவர்கள் திருப்பி சொல்கிறார்கள். எனவே இப்படி காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு களங்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த பொய் மூட்டைகளையும் அவிழ்த்து விடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்து அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியின் மீது அவப்பெயர் சூட்டப்பட்டு காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் அது ஊழல் கட்சி என்று முத்திரை குத்துகிற அளவுக்கு அன்றைக்கு பேசினார்கள். இதேதான் இன்றைக்கு மோடி அவர்கள் ஆதார் அட்டை இருக்கிறத இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு உரிமை கொண்டாடுகிறார்கள், அதற்கு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதார் அட்டையை கொண்டு வருகிற போது மோடி அவர்கள் என்ன சொன்னார் என்பதை குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கிற போது மோடி சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக மக்கள் வரிப்பணத்தை கையாளல் செய்வதற்கு அவர்கள் கையாண்டு அதற்கு என்று அவர் நுட்பமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படி கொண்டு வருவதுதான் ஆதார் என்று சொன்ன மோடி தான் இன்றைக்கு அதே ஆதார் மூலமாக ஆதார் கார்டை கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அண்மையிலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட்டிலே கூட அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அரசு சேமித்திருக்கிறது, அது லீக்கேஜில் இருந்து அந்த பணங்கள் தவறான முறையில் செலவழிக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அதே ஆதார் திட்டம் இன்றைக்கு அவர்களுக்கு பயன்பட்டிருக்கிற போது அதற்கெல்லாம் உரிமைகளை அதற்கான பெருமைகளை அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் அதை கொண்டு வந்தது, அந்த நல்ல எண்ணத்தோடு கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வருகிற போது கூட காங்கிரஸ் கட்சியின் மீது களங்கம் கற்பித்தது தான் பாரதிய ஜனதாவுடைய கடந்த கால ஆட்சி. இப்படி பல்வேறு வழிகளில் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் 10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தலைநிவர செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும், 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார். 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிற்கு, நாட்டுடைய மக்களுக்கு, 140 கோடி மக்களுக்காக, அவர்கள் எதிர்காலத்திற்காக நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து என்பது எந்த கணக்கு புள்ளிகள் போட்டாலும், எத்தனை ஜீரோக்கள் போட்டாலும் அந்த கணக்கை ஒப்பிட முடியுமா என்று என்னால் சொல்ல முடியாது. காரணம், நான் பார்க்கிறேன் பாராளுமன்றத்துடைய நிலைக்குழுவில் மின்சாரத்துறை எனர்ஜியில் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் அந்த கூட்டங்கள் நடக்கிற போது அந்த அரசுடைய பொதுத்துறை நிறுவனம் அந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்
அது என்டிபிசியாக இருந்தாலும் சரி, என்எல்சியாக இருந்தாலும் சரி, நேஷனல் ஹைட்ரோ பவர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பவர் கிரிட்டாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களையும் பண்டிதர் நேருவாக இருந்தாலும் சரி, அன்னை இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒவ்வொரு துறையினுடைய மொத்த சொத்து மதிப்பை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த மின்சாரத்துறையிலே மட்டும் அரசு இந்த நாட்டுடைய மக்களுக்காக 130 கோடி மக்களுடைய சொத்தாக சேர்த்து வைத்திருப்பது சுமார் குறைந்தபட்சம் ஒரு 30 லட்சம் கோடி ரூபாய் அந்த சொத்து மதிப்பாக இன்றைக்கு அந்த ஒரே ஒரு துறை, அதில் இருக்கிற ஒரு 4 பொதுத்துறை நிறுவனங்கள், அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பாக காங்கிரஸ் கட்சி உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. 5 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட எல்ஐசி தான் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்தாக, இந்த நாட்டுடைய சொத்தாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சி உருவாக்கி கொடுத்த சொத்து. ஏர் இந்தியா தனியாரிடமிருந்து, டாட்டாவிடமிருந்து அரசுடைய சொத்தாக காங்கிரஸ் கட்சி உருவாக்கி கொடுத்தது. அது உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொந்தமான ஏர் இந்தியாவை இன்றைக்கு சில குறிப்பிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு மோடி மீண்டும் டாட்டாவுடைய கையிலே கொடுக்கிறார்கள். நாம் இதையெல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மின்சாரத்துறையில நான் 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் சேர்த்து பார்க்கிற போது அது எந்த அளவிற்கு என்று நம்மால் கணக்கு போட்டு சொல்ல முடியாத அளவிற்கு காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிற்கு சொத்தை உருவாக்கி கொடுத்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட பங்குகளை, சில பங்குகளை மட்டுமே இன்றைக்கு அரசு தனியாருக்கு தாரை பார்த்துவிட்டு, அதிலே இன்றைக்கு அரசு மக்களுக்கு இந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு மோடி அரசு வருமானத்தை தேடிக்கொள்கிறது என்று சொன்னால், நீங்கள் அரசு நடத்துவதற்கு கூட 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிற்காக சேர்த்து வைத்த சொத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்துத்தான் உங்களாலும் இந்த நாட்டை நடத்த முடிகிறது என்றால், காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய சாதனைகளை இந்த நாட்டிற்கு செய்து வைத்திருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது? 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி 54 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டு சென்றது. இந்த 54 லட்சம் கோடி ரூபாய் கடன் என்று சொன்னால், அந்த மின்சாரத்துறையில் இருக்கிற என்எல்சியினுடைய பங்குகளை, பவர் கிரிட்டினுடைய பங்குகளை அல்லது என்டிபிசியுடைய பங்குகளை அரசு தனியாருக்கு கொடுத்துவிட்டு இந்த கடனை அடைத்துவிட முடியும். ஒரு 10 தொழில் அரசுடைய பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு இருந்தால் இன்றைக்கு கடன் இல்லாத இந்தியாவாக உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை செய்ய விரும்பவில்லை. காரணம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. கடந்த காலங்களில் மன்னர்கள் காலத்தில் அன்றைக்கு கோவில் கட்டினார்கள். அன்றைக்கு மக்களுக்கு வேலை கொடுப்பதற்காக, அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கு கட்டடக்கலையின் மூலமாக கோயில் கட்டி அந்த கோயிலுடைய கோபுரத்தின் மேலே கலசம் வைத்திருக்கிறார்களே, அந்த கலசம் கடந்த காலத்தில் எதற்காக வைக்கப்பட்டது என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது எதற்கு என்று சொன்னால், அந்த கலசத்தில் நிரப்பப்பட்டிருந்தது என்ன என்று சொன்னால், எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி. இப்போ அண்மையில் சென்னையில் வெள்ளம் வந்து முதல் மாடி வரை தண்ணீரில் முக்கி இருக்கப்பட பல பகுதிகளை பார்த்தோம். இது போன்ற ஒரு இயற்கை சீற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் அந்த விவசாய பூமிகள் அத்தனையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அதன் பிறகு வயிற்று பசிக்கு மக்களுக்கு மீண்டும் விவசாயத்தை வளர்ப்பதற்கு வழி என்ன என்பதற்காக எத்தனை பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி, அதற்கு பிறகும்
மீண்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டம் கொடுத்து மீண்டும் விவசாயத்தை வளர்ப்பதற்காக அந்த விதை நெல் என்று சொல்லப்படுகிற அந்த விதை நெல்லை கோபுரத்துடைய கலசத்திலே வைத்துதான் கடந்த காலங்களிலே அதுதான் அப்படித்தான் அன்றைக்கு பூஜை செய்யப்பட்டது. அது ஒரு சேமிப்பாக. பின்னால் ஒரு காலத்தில் இயற்கை சீற்றம் வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த விதை நெல்லை எடுத்து அதை மூலமாக மீண்டும் விவசாயத்திற்கு உயிர் கூட்டப்பட வேண்டும். அதுதான் நாட்டை நேசிக்கின்ற, நாட்டு மக்களை நேசிக்கின்ற, நாட்டுடைய எதிர்காலத்தை நேசிக்கின்ற ஒரு தலைவன் செய்ய வேண்டிய கடமை. அந்த முறையிலே தான் நம்முடைய தலைவர்கள் இந்த நாட்டிற்கு பண்டித நேருவாக இருந்தாலும் அன்னை இந்திரா காந்தி அம்மையாராக இருந்தாலும் நாட்டிற்கு சொத்தை சேர்த்து வைத்து அந்த சொத்தை அழித்து அதன் மூலமாக தான் கடன் இல்லாத இந்தியாவை நான் அமைத்தேன் என்று சொல்லுவதை விட இந்த நாட்டிற்கு கடனை பெற்றாவது இந்த நாட்டுடைய ஆசிகளை பன்மடங்கு ஆக்கி கடன் 54 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் இந்தியா காங்கிரஸ் உருவாக்கி இருக்கிற 4-5 பொதுத்துறை நிறுவனங்களே அந்த ரூபாய் கடனை தீர்த்து விட முடியும். ஆனால் அதற்கு பிறகு வந்திருக்கிற 10 ஆண்டுகள் மோடி ஆட்சி ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்கியதில்லை. காங்கிரஸ் கட்சி உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை அம்பானி அதானி என்கின்ற தொழிலதிபர்கள் தாரை பார்த்துவிட்டு இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளில் இன்றைக்கு இந்தியாவுடைய கடன் என்பது 157 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு கடனாக இன்றைக்கு இங்கே அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அண்மையிலே தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டிலே கூட அரசு வருவாய்க்கும் அதனுடைய செலவினத்திற்கு பார்க்கிற போது பற்றாக்குறை 17 லட்சம் கோடி ரூபாய். ஏற்கனவே 157 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு இந்தியாவுடைய கடன் இன்றைக்கு இருக்கிறது. எனவே 10 ஆண்டுகள் மோடி ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்குகிற போது இந்தியாவுடைய கடன் 175 லட்சம் கோடி ரூபாய் தாண்டிவிடும் என்பதை எண்ணி பார்க்கிற போது இந்த நாட்டில் இன்றைக்கு இப்பொழுது பிறந்த குழந்தை கூட அதனுடைய தலையின் மீது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் கடனை இன்றைக்கு மோடி அரசு எந்த விதமான வருவாய் 1 ரூபாய் கூட அந்த குழந்தையின் மீது அவர் சேர்த்து வைக்காமல், ஆனால் கடன் மட்டுமே இந்த நாட்டினுடைய குடிமக்கள் மீது சுமத்தி விட்டு சென்றிருக்கிற இந்த கேடுகெட்ட ஆட்சியை, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற, பேச்சுரிமையை சீர்குலைக்கின்ற, எழுத்துரிமையை சீர்குலைக்கின்ற, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கின்ற பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த யாத்திரை, நியாயம் கேட்கிற இந்த யாத்திரை வெற்றி பெறப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு இருக்கிற அனைத்து சகோதரர்களோடு காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு மக்கள் மத்தியில் சென்று காங்கிரசுடைய சாதனைகளை, பிஜேபியினுடைய மோசடி வித்தைகளை மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்ட வேண்டிய கடமை உணர்வு நமக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு அதிக பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தலைவர் சகோதரர் சந்திரமோகன் அவர்கள் தலைமையிலே செயல்படுகிற நீங்கள் இதை தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன்.